வீதியிலே வந்து கூப்பாடு போட்டுவிட்டு வீட்டிலே போய் முடங்கி விடுவோம் என்று நினைக்காதீர்கள். மாவட்டந்தோறும் இது நடத்தப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றேன். இது ஒரு தொடக்கம். இந்த தொடக்கம் மாவட்ட தலைநகர்கள் தோறும் பரவ வேண்டும். ஒரு மக்கள் சக்தியாக இது உருவாக வேண்டும். காட்டு தீ போல பரவ பாசிசத்தினுடைய கோரப்பிடியில இருந்து இந்தியாவை காப்பதாக அமைய வேண்டும். அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கம் நடத்துகின்ற அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டின் தலைவர் இந்த இயக்கத்தை தன் அறிவுத்தரத்தால் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மேனாள் நீதியரசர் பெருமைக்குரிய அரிபரந்தாமன் அவர்களே, இதன் பணிகளை தோள்மேல் தூக்கி சுமந்து நாடெல்லாம் அலைந்து திரிந்து மக்களை ஒருங்கிணைத்து இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்தியாவிலே வாழுகின்ற சிறுபான்மை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ பெருமக்கள், முஸ்லிம்கள், மலைவாழ் மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீது சட்டப்படையெடுப்பை பாரதிய ஜனதா அரசு நடத்தி கொண்டே இருக்கிறது. சட்டத்தின் துணை கொண்டு அந்த மக்கள் சுரண்டப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். சிறுபான்மை மக்கள் நீதிமன்றங்களின் மீதே நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாபரி மஸ்ஜித் வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பு நீதி பரிபாலன முறையின் மீது இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் முற்றாக துடைத்தெறியக்கூடிய அளவிலே அந்த தீர்ப்பை முஸ்லிம்கள் குறிப்பாக பார்க்கிறார்கள். வக்ஃபு திருத்த சட்டம், ஏன் இந்த சட்டம் இப்போது யார் கேட்டார்கள் உங்களிடத்திலே என்று பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கேட்டபோது, முஸ்லிம்களை பற்றி எங்களுக்குத்தான் நன்றாக தெரியும், அவர்களின் நலனுக்குத்தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தார்கள். மறைப்பதென்றால் அவர்களுக்கு பிடிக்கும் தானே. சரி, முஸ்லிம்களின் நலனுக்குத்தான் இந்த சட்டம் என்றால், மேலவையிலே சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு நள்ளிரவு வேளையில் அதிகாலை 2:30 மணிக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றி அதற்கு வெற்றி முழக்கமிடுகின்ற போது ஏன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று தானே சொல்லியிருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலே சொல்லாமல் ஓடிப்போனார்கள். வீரதீர பராக்கிரமசாலி, இந்த நாட்டையே தன்னுடைய உள்ளங்கைக்குள்ளே உருட்டுகின்ற பேராற்றல் மிக்கவர், சாணக்கியர் என்று ஊடகங்கள் வலிந்து வலிந்து பிரச்சாரம் செய்கின்ற அமித்ஷா அண்மை காலமாக நாடாளுமன்றத்துக்கே வராமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் ஒரு காலத்திலே ஆட்டம் போட்டவர்கள் அடங்கி போவார்கள் என்பதற்கான அடையாளம் என்பதற்குத்தான் அமித்ஷா ஓடி ஒளியக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். நீதிமன்றத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன், உண்மைதான். இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு உண்டு. நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்பளிப்போம், நீங்கள் எங்களை நம்ப வேண்டும் என்று சொல்வதற்கு நாங்கள் ஆட்டு மந்தைகள் அல்ல. நீதிபதிகளும் கூட அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அவர்கள் தேவதூதர்கள் அல்ல, வானத்தில் இருந்து குதித்தவர்கள் அல்ல. அவர்களும் தவறிழைப்பதற்கும் தவறாக சட்டத்தின் வரிகளை புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாட்டு மக்கள் கொந்தளித்து எழுந்து உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைத்தால் நீதிபதிகளும் அந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும். நான் தந்ததுதான் தீர்ப்பு, எடுத்துக்கொண்டு ஓடுங்கள், இல்லை என்றால் ஓரஞ்சாரங்கள் என்று கத்துங்கள், என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று நீங்கள் சொல்வீர்களானால் நாளைக்கு அமித்ஷாவுக்கு, இன்றைக்கு அமித்ஷாவுக்கு ஏற்பட்ட நிலை
நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். நீதிமன்றங்கள் பாசிசத்தை ஒடுக்குவதற்கும் முடக்குவதற்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை வேண்டுமென்றே தவறவிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்தியா முழுக்க நடைபெற்ற குண்டுவெடிப்புகளை எல்லாம் நடத்தியவர்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் துணை அமைப்பை சார்ந்தவர்கள், RSS துணை அமைப்பை சார்ந்தவர்கள். புத்தகங்களே வந்திருக்கின்றன. பிராமணிஸ்ட் பாம்டு, முஸ்லிம்ஸ் ஹேங்க்டு என்று புத்தகங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்ட போது இந்த பாசிச அமைப்புகளுடைய மென்னியை பிடித்து இழுத்து சிறைச்சாலையிலே அடைப்பதற்கு கிடைத்த வாய்ப்பை உச்சநீதிமன்றம் தவறவிட்டு விட்டது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு கிடைக்க வாய்ப்புகளை அந்த அரசமைப்பு சட்டத்தின் பெயரால் அதை பாதுகாப்போம் என்று உறுதி எடுத்துக் கொண்டவர்கள் தவறவிடுகின்ற போது மக்களுக்கு என்ன நிலை? வீதியிலே வந்து கூப்பாடு போட்டுவிட்டு வீட்டிலே போய் முடங்கி விடுவோம் என்று நினைக்காதீர்கள். மாவட்டந்தோறும் இது நடத்தப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றேன். இது ஒரு தொடக்கம். இந்த தொடக்கம் மாவட்ட தலைநகர்கள் தோறும் பரவ வேண்டும். ஒரு மக்கள் சக்தியாக இது உருவாக வேண்டும். காட்டு தீ போல பரவ வேண்டும். அந்த காட்டு தீ பாசிசத்தினுடைய கோரப்பிடியில இருந்து இந்தியாவை காப்பதாக அமைய வேண்டும் என்று கூறி சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். இறைவன் அருள் அனைவர் மீதும் நிலவட்டும்.